பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு 2026 புத்தாண்டு பலன்களை. அந்த வரிசையில் இன்று நாம் கடகராசியை பார்ப்போம். இந்த கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது இந்த 3 இருந்தாவே போதும், எந்த கோட்டையையும் பிடிச்சிடலாம், எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய சக்தி தானாகவே கிடைக்கும். இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழெலாம் தேடி வரும். அது அந்த இவங்களே யோசிப்பாங்க, எதுக்கு நமக்கு இதெல்லாம் கிடைக்குது, என்ன திடீர்னு இந்த மரியாதை கிடைக்குதுன்ற மாதிரி இவங்களே யோசிப்பாங்க. குழந்தைகளால் கூட இப்போ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா இப்போ இன்னாருடைய தகப்பன் அப்படின்ற பேரை வாங்கி தருவாங்க குழந்தைங்க. நீங்கள் என்னுடைய குழந்தை தான் இது அப்படின்றப்ப நீங்கள் மாத்தட்டி பெருமையாக சொல்லிக்கக்கூடிய சூழ்நிலை தேடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தையோட பேரை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. தந்தைக்கு எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கி தராமல் அவரும் அதே மாதிரி என்னுடைய பையன்தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1, 5, 9 ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த பலன் பொருந்தும். நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பரிவட்டம் அதை மாதிரி கட்ட வாய்ப்பு நிறையவே தேடி வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. மாலை மரியாதையெல்லாம் உங்களை தானாக தேடி வரும் சூழல் அமைப்பு இருக்குது. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு தான். நீங்கள் என்ன சொன்னாலுமே ஆமோதிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே உங்களுடைய பெயர் வந்து 4 பேருக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் இது ஒரு தலகணமாக அப்படி எடுத்துட்டு மற்றவங்கள இழிவாக பேசுகிறத நிறுத்துங்க. பேசும்போது யோசித்து பேசுறது சிறப்பாக இருக்கும். எடுத்தோன்னு கவுத்தோன்னு பேசிக்காமல் என்ன பேசுகிறோம், யாரை பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோன்றதை யோசித்து பேசுங்க. வீட்டில் இருக்கும் துணையாரிடம் அனுசரித்து செல்லுங்க. இப்போ கணவனாக இருந்தால் மனைவியிடமோ, இல்லை மனைவியாக இருந்தால் கணவனிடமோ கொஞ்சம் அனுசரித்து தான் நீங்கள் போய் ஆகணும். நம்ம வெளியே இருக்கிற மாதிரி ரஃப் அண்ட் டஃப்லாம் வீட்டில் துணையிடம் நீங்கள் அது மாதிரி இருக்காதீங்க. உடலில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே டாக்டரை நீங்கள் அணுகுங்க. சும்மா டேப்லெட் போட்டு சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இது சின்ன விஷயந்தான் அப்படின்னு இருக்காதீங்க. முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க உடம்ப கண்டிப்பாக நீங்கள் ஒரு சின்ன அடிப்பட்டாலும் பாருங்கள். சுகர் அடிக்கடி செக் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போகாமல் டாக்டரை அணுகி மாத்திரை போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழிலில் வரும் லாபத்தில் இந்த ஏழை குழந்தைங்களாக இருப்பாங்க இல்லையா, அது பெண் குழந்தையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது உணவு, உடை, உங்களுக்கு என்ன முடியுதோ உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃபன், ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு ஸ்நாக்ஸ் அது மாதிரி கூட வாங்கி கொடுங்க. ஏன்னா ஒரு ஸ்நாக்ஸ் கூட கிடைக்காத பசங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்துங்க. ஏதோ தானோன்னு இருக்காதீங்க. அவங்களோட கொஞ்சம் மரியாதையும் நடந்துக்குங்க. வேலையில் நேர்மையாக இருந்தால் நீங்கள் ப்ரொமோஷன் தானாகவே தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நீங்கள் நேர்மையாக இருந்தாவே போதும், உங்களுக்கான ப்ரொமோஷன் தானாக தேடி வரும். இந்த ஆண்டு 2026 நீங்கள் யோகா பயிற்சி, தியானம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இந்த மெடிடேஷன் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கடவுள், நீங்கள் இந்த கடவுளை கும்பிட்டா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த யோகாவும் தியானமும் செஞ்சீங்கன்னா இந்த 2026 ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா கோபம்லாம் கட்டுப்படும். அப்போ உங்களுக்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு தானாகவே தேடி வரும். சந்திர தரிசனம் செய்யுங்க. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வணங்கி வாருங்கள். இது செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தேவையானது அனைத்துமே கிடைக்கும். இந்த 2026 சிறப்பாக இருக்குது. எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கவிதா.